2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு எளியன் நெடுஞ்சொல்லன் அல்லனேல் நீக்கூறும் மன்னன் நிலம். குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும். இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாகாணத்தில் தான் 439 லட்சம் ரூபாய் வரி வருவாய் திரட்டப்பட்டது. நவீன மரபியல் தொழில்நுட்பங்களை கொண்டு தமிழ் மக்களின் மரபணு தொன்மை, இடப்பெயர்வு, வேளாண்மை, பண்பாட்டு நடைமுறைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை கண்டறிய மதுரை கிராம ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது நியூஸ் டைம். இன்னைக்கு நியூஸ் டைம் ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என் கூட கவி ப்ரோ நினைச்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்வியிலேருந்து போயிடலாம். கல்விக்கு என்னென்ன மாதிரியான திட்டம் அறிவிச்சிருக்காங்க? ஃபஸ்ட் டைமாக பட்ஜெட் தாக்கல் பண்ண திரு தங்கம் தென்னரசுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கண்டிப்பாக. ஏன்னா அவர் முதன்முறையாக நிதியமைச்சராக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் கேட்ட கேள்வி கல்வி பற்றி. கல்வி எதிர்கால தலைமுறையுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லா அரசாங்கங்களும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு அறிவிப்புகளை பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,042 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் உயர்கல்வித்துறைக்கு 8,212 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இளம் தேடி கல்வி திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தோட கீழே மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு. அதை இப்போ மாணவர்களுக்கும் கொண்டு வந்து தமிழ் புதல்வன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போட்ட அந்த மாணவிகளுக்கு அது அப்படியே தான் அது இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். அதுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போ மாணவர்களுக்கும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இருந்தது மாணவர்களுக்கு. இப்போ ஆமா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருந்தது. இப்போ அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே அரசு பள்ளி மாணவிகளுக்கு இருந்தது. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அங்கே படிச்சிருந்தா கூட மாதம் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கல்விக்குன்னு பார்த்தோம்னா நிறைய அறிவிப்புகள் இருந்தாலும் இதை நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ கல்வி பார்த்துட்டோம். இப்போ ஏதோ மெட்ரோ ரயிலுக்கு ஏதோ அறிவிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி. ஆமாம், மெட்ரோ பார்த்தீங்கன்னா சென்னையுடைய ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு திறந்த பிறகு மெட்ரோ இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய புகாராகவே இருக்குது. டாக்காவும் இருக்குது, புகாராகவும் இருக்குது. அதனால அதை பற்றியும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஏற்கனவே ஏர்போர்ட் வரைக்கும் இருக்கு. ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒரு ரூட்டு. ஓகே. அதே போல் கோயம்பேடுலேருந்து ஆவடி அந்த ரூட்டில் ஒரு லைன். இது விரிவாக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில் விரிவாக்கத்துக்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல சென்னை மட்டும் இல்லாம பிற ஊர்களுக்கும் தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்களுக்கு மெட்ரோ வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் தரணும். அந்த பர்மிஷன் கிடைச்ச பிறகு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்ரோ சம்பந்தமா இதை ரொம்ப முக்கியமான அறிவிப்பா நம்ம பார்க்கலாம். அதாவது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தான் தர வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்போ முதற்கட்டமா அடுத்தடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கிடைச்சி இங்கே வந்த பிறகு அப்புறம் மெட்ரோ சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தொழில் நகரங்கள் இருக்கு, அங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட புதிய முக்கிய திட்டங்கள் ஏதாவது வந்திருக்கா? ஆமா, அதாவது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க, அப்புறம் தனியாக வாழக்கூடிய வயசானவங்க, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, அதாவது அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை அப்பா மட்டும் இருப்பாங்க, பிள்ளைங்களை அவங்களே வேலைக்கும் போய் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உள்ள குழந்தைகள், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய குடும்பங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முன்னேறதுக்கு எல்லா வகையிலையும் திறன் மேம்பாடு, படிப்பு, இப்படி எல்லா வகையிலையும்
அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2030க்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் அதை கட்டுறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த மாதிரி கட்டப்படக்கூடிய வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது இருந்தது. நம்ம மத்திய அரசுக்கு கீழையும் இது மாதிரியான பிரதான் மந்திரி திட்டம் இருக்குது. அதே போல இப்ப இவங்களும் தமிழ்நாடு அரசும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் இருக்கு, இப்ப இதை இன்னொரு வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த திட்டத்துக்கு வந்து முதற்கட்டமா, அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு வந்து 3500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ரெண்டையும் ஒரு முக்கியமான புது திட்டங்களா நம்ம கண்டிப்பா முக்கிய திட்டம் பார்த்துட்டோம். அடுத்து தொழிலுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்துச்சா? நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஏன்னா ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொழில். ஏன்னா அரசாங்கத்துக்கு வரி வரணும், மக்களுக்கு வேலை கிடைக்கணும், அப்பதான் வந்து மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாகும். ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் பொருட்களை வாங்க முடியும், அப்பதான் வியாபாரம் அதிகரிக்கும். ஸோ எல்லாத்துக்குமான அச்சாணி அப்படின்னா நம்ம தொழில் தான் சொல்லணும். கண்டிப்பாக மாநிலத்தோட வளர்ச்சினா வேளாண்மை, தொழில், இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் மாநிலமாகட்டும், நாடாகட்டும், ஊராகட்டும் யாருமே வளர்ச்சி பெற முடியும். அதனால தொழிலுக்கு நிறைய அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. மதுரையில் வந்து 345 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சென்னையில் இருக்குது, அது மாதிரி மதுரையில் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில் வந்து 350 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியிலையும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா கொண்டு வரப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது போக வந்து விருதுநகர்லையும் சேலத்துலையும் 2483 கோடி ரூபாயில் வந்து ஜவுளி பூங்கா கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் ஜவுளி சார்ந்த தொழில் இருக்கிறதுனால அந்த ஜவுளி பூங்கா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து கோயம்புத்தூரில் 1100 கோடி ரூபாயில் புது ஐடி பார்க் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், சென்னைக்கு அடுத்து இப்போ கோயம்புத்தூர் வந்து ஐடியில் பெருசாக எமர்ஜ் ஆகிட்டு வருது, வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால கோயம்புத்தூரில் புது ஐடி பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் நியோ டைட்டில் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழில் சார்ந்து இன்னும் நிறைய அறிவிப்புகள் இருக்குது. இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம். இப்போ வந்து தொழில், கல்வி, மற்ற எல்லாமே பார்த்துட்டோம். இதை தவிர வேறு ஏதாவது அறிவிப்பு வந்துச்சா? நிச்சயமாக நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை நவீனப்படுத்துறதுக்கு ஏஐ உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து முசிறி, தொண்டி இங்கேயும் வந்து அகழாய்வு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அழகன்குளம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆழ்கடல் அகழாய்வு வந்து 65 லட்சம் ரூபா செலவில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஆய்வுகள் நடந்துட்டு இருந்த கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை இங்கெல்லாம் வந்து 8 இடங்களில் வந்து அகழாய்வு பணிகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்குறதுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம் அது. அதே போல் வந்து ரோடு, உங்களுக்கு தெரியும், எப்போ வந்து ஒரு மழை வந்தாலும் ரோடு டேமேஜ் ஆகிரும், அப்புறம் அதை சரி பண்ணுவாங்க. பல இடங்களில் வந்து ரோடு நல்லா இல்லைன்னு போராட்டங்கள்லாம் நடத்தப்படும். நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்ருக்குறோம். அந்த ரோடு வந்து மேம்படுத்துறதுக்காக 1000 கோடி ரூபாய் செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் முழுக்கவா? ஆமாம், ஆமாம். அதே போல் வந்து 5000 ஏரி குளங்களை வந்து சீரமைக்கிறதுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அடுத்து கோடை காலம் வரப்போகுது, தண்ணீர் பிரச்சனை இருக்கும், நம்ம குடிக்கிறதுக்கும் தண்ணி வேணும், அன்றாட தேவைகளுக்கும் தண்ணி வேணும், விவசாயத்துக்கும் தண்ணி வேணும். அதனால கண்டிப்பாக இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக வந்து 500 கோடி நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், வாட்டர் டேங்க், அது கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் வந்து பட்ஜெட்டில் இருக்குது. பட்ஜெட் பற்றி பல தகவல் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. நன்றி ப்ரோ. நன்றி. ஸோ மீண்டும் ஒரு நியூஸ் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.